Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் vlog தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல என்ன நலங்கு வச்ச vlog வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அடுத்ததா மதியம் வந்து பாத்தீங்கன்னா சந்தன நலங்கு வந்து வைக்கிற ஃபங்க்ஷன் தான் நடக்குது. தனித்தனியா நலங்கு வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைம் இல்லாததுனால எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஒரே நாள் வந்து ஒரே வேளை வந்து நலங்கு வச்சிட்டாங்க. அந்த vlog தான் இப்போ நீங்க பார்க்கிறது. கொஞ்சம் பெருசா வந்து பண்ணியிருந்தாங்க நலங்கு ஃபங்க்ஷன். எல்லாம் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாமே வீட்டில் அண்ணா இன்னும் 2-3 அண்ணாலாம் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அது வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா முன்னாடியே வச்சுட்டாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே சிவா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அப்பு அண்ணா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டான். அதுக்கப்புறம் காலையில் இது எல்லாமே என்ன நலங்கு முடிஞ்சதும் பேக்ரவுண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் சீர் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ தட்டு வரிசை எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க. ஒரே ஒரு நலங்கு தான் வைக்கிறோம் அப்படின்றதுனால, முக்கியமாக மேரேஜ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, மாப்பிள்ளை ஊரில் வைக்கிறோம் அப்படின்றதுனால இங்கே ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து அம்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்ம தெருவில் குடியிருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க. வீட்டில் ரிலேஷன் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அதிகமாக க்ரௌட் இருந்துச்சு. ஒரு மாதிரி என்னை கூப்பிட்டு வரும்போதே ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு. எனக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. வெளில வந்தோடனே என்னோட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக நலங்கு வைக்க ஆரம்பித்தாங்க. சந்தன நலங்கு ஒரு சிலர் மேரேஜ்க்கு வர முடியாது அவ்வளோ தூரம் அப்படின்னு நினச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கவே வந்து மொய் வந்து கொடுத்துட்டு கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க நலங்கு வச்சுட்டு. இதுக்கு முன்னாடி நலங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த சித்தி, அத்தை, அக்கா, பெரியம்மா அந்த மாதிரி அவங்க தான் வச்சுருப்பாங்க. இந்த நலங்கு சந்தன நலங்கு வந்து மாமா முறை இருக்கிறவங்க எல்லாருமே வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால மாமா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நலங்கு வச்சுட்டு போனாங்க. நலங்கெல்லாம் வச்சு முடிச்சு ஆரத்தியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் சீர் வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ட்ரெஸ் வச்ச தட்டை மட்டும் கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. மேரேஜில் எடுத்துமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியாக நின்று சூப்பராக ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டோம். அதுவே கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. மேரேஜில் ஒரு சிலரை விட்டாலும் விட்டுருவோம், நம்ம பதட்டத்தில் எவ்வளோ பேர் வருவாங்க இல்லையா அப்படி. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரோட சேர்ந்து நல்லா சூப்பராக ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறம் நம்ம ஏரியாவில் இருந்த எல்லாருமே, அதாவது நாங்கள் குடியிருந்த ஏரியாவில் இருந்த எல்லாரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆயாவோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. மேரேஜில் தான் ஆயாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. முன்னாடி நாள் கூட கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்தாங்க. மேரேஜ் அன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க. அதிகமாக மேரேஜ் வீடியோவில் நீங்கள் பார்க்கவே முடியாது ஆயாவை. கொஞ்சம் ஓரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆயா. நலங்கை வச்சுட்டு சீர் வந்து தட்டு வரிசை வச்சு சாப்பாடு செஞ்சு போடுறது தான் வழக்கம். ஒரே டைமில் வச்சதுனால எல்லாருமே வந்து சேர்ந்து காசு போட்டு தான் காலையில் அப்புறம் மதியம் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. காலையில் அக்கா வந்து டிஃபன் வந்து செஞ்சு போட்டாங்க, அது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ மதியத்துக்கு வீட்லேயே எல்லாருமே ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா வந்து டைம் இருக்காது, நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்த எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்து போட்டு செஞ்சோம்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வெஜிடேரியனில் என்னெல்லாம் நம்ம செய்வோமோ அந்த மாதிரி வடை, பாயாசம், சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி விருந்து வந்து வச்சு முடிச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் பரிமாறி சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசி அங்கேயும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க. மதிய நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 3-4 மணி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏற கட்டி வைக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு. ஹல்தி ஃபங்க்ஷன் ஷெரின்ஸ் கிச்சன் அக்கா வீட்டில் வந்து பண்ணாங்க. அடுத்த வீடியோ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்ப்பீங்க. ரொம்பவே இதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததில். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.